மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் கொல்லப்பட்ட பயிற்சி மருத்துவரின் உடற்கூறாய்வு அறிக்கை அதிர்ச்சி அளிக்கிறது. கொல்கத்தாவில் மருத்துவமனையில் உள்ள கூட்ட அரங்கில் கடந்த வெள்ளிக்கிழமை முதுநிலை மருத்துவ மாணவி ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. கண்கள், வாய், அந்தரங்க உறுப்புகளில் இரத்தம் கொட்டிய நிலையில் இடது கால், கழுத்து, வலது கை, உதடுகளில் காயங்கள் இருந்தன. உடற்கூறாய்வு அறிக்கையின்படி அந்த இளம் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட பின்பே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். விசாரணையில் கொலை குற்றவாளி மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து செல்லும் காவல் தன்னார்வலர் என்பது தெரியவந்தது. மேலும் கொலை செய்த பின் எந்த பதற்றமும் இல்லாமல் தப்பி ஓடாமல் இரத்த கரைகள் இருந்த உடைகளை துவைத்த அந்த நபர் பின்னர் அருகில் உள்ள காவல் பூத்திற்கு சென்று நன்றாக உறங்கி இருக்கிறார். அந்த நபரின் ஷூவில் அகலாமல் இருந்த இரத்த கரைகளை கொண்டு அவர்தான் கொலை செய்தவர் என்பதை காவல்துறையினர் உறுதி செய்தனர். சம்பவ நாளில் மருத்துவமனையில் பணியில் இருந்தவர்களிடமும் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்து வருகிறார்கள்.